ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் இந்த கோல்டு ரேட் வந்து தொடர்ந்து அப்படியே 4 டேஸாக இறங்கிட்டே வந்துச்சுல்ல. ஸோ இது வந்து எதை காட்டுது? இந்த கோல்டு ரேட் இப்படி இறங்கிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அப்படி வருமா? நமக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த கோல்டு ஸ்டாக்ஸில் ஏதாவது வரும், இல்லை இந்த ஜுவல் மேக்கிங் ஸ்டாக்ஸில் வருமா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னென்ன சொல்லுது? இதை வச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மார்க்கெட் இதனால தான் இப்படி கீழே போயிட்டுருக்கா அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல், 20K ஆகுது, 40K ஆகுது, சம்டைம்ஸ் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhsன்னு ஆயிருக்கு. ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டே ஒரு துருப்பு சீட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே பெருசாக சாதிக்க முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இல்லை ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு விளாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800 rupees, 1000, 1500 rupees, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படின்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட மாட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் முழுக்க மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர் அவங்களுக்கானது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் அண்ட் வெரி லாஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய் இருந்தால் பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணி ஒரு டைம்லி ட்ரேடிங் நான் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 minutes ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த தேர்ட் ஹைலைட் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷமே இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவுக்கு முறை தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்னென்னா இதில் பெரிய கேபிட்டல் தேவைப்படும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை இருக்கும். இது வந்து ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பின்னாடி வருது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சந்தேகம் வரும்னா, எதுக்கு உடனே ஜாயின் பண்ண, மெல்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதியல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகப்புடைய மெனு பார்ஸ் இருக்கும். அதில் கம்யூனிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே அமேசிங்காக இருக்கும். இல்லை ட்ரேடிங்லாம் வேண்டாம், பணத்தை மட்டும் சின்னதாக பார்க் பண்ணி வைப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் ஃபென்ஸ் ஸ்பென்னிங் ஒன்று இருக்குது, அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த கோல்டு ஃபாலிங் சினாரியோ இருக்குல்ல, கோல்டு ஏன் கீழே விழணும் அப்படின்னு. கோல்டு தான் மோஸ்ட் ப்ரீசியஸ் மெட்டல் அண்ட் எல்லோ கரன்சி நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து அடிப்படையாக வந்து ஒரே ஒரு தம் ரூல் இருக்குது. கோல்டு விழுந்தால் என்னாகும், கோல்டு எழுந்தால் என்னாகும் அப்படின்னு. ஒரு நாட்டிலையோ இல்லை உலகத்துலேயோ வந்து கோல்டு வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது, ரொம்ப ஹைலி டிமாண்டில் இருக்குது, கோல்டு ப்ரைஸ் ஏறிட்டே போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் கண்ட்ரி அஸ் வெல் அஸ் த வேர்ல்டு இட் செல்ஃப் தே ஆர் இன் ரெசெஷன் அர்த்தம். அந்த பஞ்சகாலத்தை வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பொருளாதார சீர்குலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து எல்லோரும் கோல்டு நோக்கி போவாங்க. அப்போ டிமாண்ட்னால கோல்டு ஏறும். ஆனால் அதுக்கு அப்படியே தலைகீழாக வந்து கோல்டு ரேட் வந்து கண்டினியூஸாக 4 டேஸாக கீழே இறங்கிட்டே இருக்குது. அப்போ நாட்டில் சுபிச்சம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படியே, அங்கே யூஎஸில் வந்து அவங்களுடைய ரேட் கட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கே வந்து சின்னதாக வந்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா யூஎஸோட ரேட் கட் அப்படிங்கிற வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வரப்போகிறது வந்து 2026 தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு வரும். அது வரைக்கும் வந்து அறிக்கைகள் வரும், சின்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, லாபி போயிட்டே இருக்கும். அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் 2026 தான் வரும். இப்போ கோல்டு ஏன் இறங்குது அப்படின்னா,
ஸோ கோல்டு வந்து ஒரு ஓவர் பாட் ரீஜனுக்கு போயிடுச்சு. ஸோ ஓவர் பாட் ரீஜனுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட் செல்லிங்கில் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையுது. டிமாண்டு குறையிறதுக்கு என்ன காரணம்னா கோல்டோட ஸ்ட்ரைட் ரைவல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யூஎஸ் டாலர் தான். ஸோ யூஎஸ் டாலரில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால கோல்டோட ரேட் வந்து குறையுது. அப்போ வந்து எல்லாருமே யூஎஸ் டாலர் பக்கமே போயிடுவாங்களா, கோல்டு ரேட் கீழே இறங்குமா? கோல்டு ரேட் கீழே இறங்கும்போது அதுக்கு அசோசியேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ லைக் ஜுவல் மேக்கிங் ஸ்டாக்ஸ் லைக் டைட்டன் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கீழே இறங்கிட்டே போயிட்டுருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன். இது வந்து ஒரு ஹூக்கர்னு தான் சொல்லணும். ஸோ கோல்டு ரேட் இறங்குது அப்படின்னு போய் நல்லா இருக்க ரேட் இறங்கியிருக்கே, 4 days இறங்கியிருக்கு, இப்போ போய் நம்ம கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இறங்குவது. அப்போ வந்து கோல்டு இடிஎஃப்ல போய் பணம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு போய் அதில் போய் பணம் போட்டு வச்சாலும் ஃபர்தராக இறங்கும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த கோல்டு ரேட் கீழே இறங்கிட்டே இறங்க வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு யூ ஷேப் ரெக்கவரி மாதிரி வரணும். அப்படி கீழே இறங்கிட்டே வந்து திரும்ப மேலே ஏறும்போது எந்த இடத்துல ஏறுதோ அங்கே எங்கே டிமாண்ட் இருக்கோ அப்போ தான் வந்து கோல்டில் போய் நம்ம உள்ளே என்டர் பண்ண முடியும். அப்போ தான் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லையும் போய் என்டர் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து கோல்டு ரேட் இறங்குறத வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணம். மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு காத்திருக்கு. ஸோ ஒன்று வந்து இந்த கோல்டு ரேட்டு, அதேமாதிரி வந்து பேங்க் ஸ்டாக்ஸ், அதை பற்றி ஒரு வீடியோ போடணும். இந்த பேங்க் ஸ்டாக்ஸில் ஏன் ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஸ்லக்கிஷாக போகுதுன்ட்டு அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. அதையும் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த பக்கம்லாம் போய் எட்டி பார்க்கக்கூடாது, காசை போட்டுறக்கூடாது. ஸோ இப்போதைய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கோல்டு அண்ட் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு வரணும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தருணம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான தருணம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்போ சார் கோல்டு ரேட்டை கீழே இறங்குது, அப்போ வந்து கோல்டு ஸ்டாக்ஸில் போய் நம்ம ஷார்ட் செல் பண்ணலாமா அப்படின்னு இப்போ டைட்டனில் போய் புட் ஆப்ஷன் எடுக்கலாம்னு தைரியமாக போய் நாளைக்கே டைட்டனில் போய் புட் ஆப்ஷன் எடுங்க. அடுத்த ஒர்க்கிங் டேலேயும் நிச்சயமாக ஸ்டாப் லாஸாக தின்னுட்டு போகும். ஏன்னா இந்த கோல்டோட ரேட்டுங்கிறது ரொம்ப கரெக்டாக கீழே இறங்கிட்டே இருக்குது. ஆனால் கோல்டு ஸ்டாக்ஸுங்கிறது வந்து ஸ்லக்கிஷாக தான் இன்னும் போயிட்டுருக்கு. அது வந்து இன்னும் பெரிய வந்து ஒரு ஃபுல் த்ராட்டிலில் கீழேயோ மேலேயோ போக மாட்டேங்குது, ஃப்ரீ ஃபாலாக கீழே விழ மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். சந்தர்ப்பங்கிறது வந்து வேறு சில அவென்யூவில் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ கோல்டை விட்டுடலாமா, கோல்டில் போய் ட்ரேட் பண்ண வேண்டாமான்னு கேட்டால் விட வேண்டாம், அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இன்ட்யூஷன் சொல்லும் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல போய் என்டர் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆக போகும். ஸோ அது வரைக்கும் இது வந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். மார்க்கெட்டுங்கிறது வந்து மாயாஜாலத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாயாஜாலத்தையும் காசாக்குற வித்தையை நம்ம கற்றுக்குவோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள். இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பற்றியும் புல் ஸ்ட்ரீட் கசினோவை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி வருது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.